பொன்னேரி நகராட்சி மன்ற தலைவரை கண்டித்து கவுன்சிலர் 18 பேர் வெளிநடப்பு செய்தனர். இந்த கூட்டத்தில் 8 உறுப்பினர்களை கலந்து கொண்ட நிலையில் மீதமுள்ள 18 கவுன்சிலர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. தொடர்ந்து 2 மாதங்களாக கூட்டம் நடத்தப்படவில்லை என்றும் எவ்வித தகவலும் வார்டு கவுன்சிலர்களுக்கு நகர்மன்ற தலைவரால் தெரிவிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. வடகிழக்கு பருவகால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்த கூட்டங்களுக்கு அழைப்பு கொடுக்கவில்லை என கூறியும் திமுகவை சேர்ந்த நகர்மன்ற தலைவர் டாக்டர் பரிமளம் விஸ்வநாதன் ஹிட்லர் போல நகராட்சி நடத்துவதாகவும் இதன் காரணமாக கூட்டத்தை 18 கவுன்சிலர்களும் புறக்கணித்ததாகவும் கூறி வெளிநடப்பு செய்தனர். மேலும் இதுகுறித்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வரை கூட்டத்தில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்றும் நகர்மன்ற செயல்பாடுகளை புறக்கணிக்கப் போவதாகவும் கவுன்சிலர்கள் தெரிவித்தனர். இதனால் வடகிழக்கு பருவமழையின் போது நடைபெறவுள்ள முன்னெச்சரிக்கை மற்றும் மீட்பு நிவாரணப் பணிகளில் பொதுமக்களுக்கு பெரிதும் தொய்வு ஏற்படும் என அஞ்சப்படுகிறது. மழை காலத்தில் ஏற்படக்கூடிய சேதங்களை உடனடியாக சரி செய்வதற்கு நகராட்சி எந்தவித நடவடிக்கையும் எடுப்பார்கள் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளது. போன மாதம் நகரமன்ற கூட்டம் நடத்தவில்லை சேர்மன் அவர்கள். இப்போ இந்த வர மழை காலத்தில் இப்போ மீட்டிங் இன்னைக்கு தான் அலர்ட் பண்ணாங்க. அவசர கூட்டத்துக்கு அவங்க அவசர கூட்டம் கூப்பிட்டு இது மாதிரி 27 டிஸ்ட்ரிக்டில் சிஎம் என்ன பண்ணுறேன்னா அலர்ட்டாக இருங்க மழை காலத்தில் அப்படின்னு. இந்த அம்மா சேர்மன் ஒரு அவசர கூட்டமே போடலை. இன்றைக்கி மட்டும் போட்டாங்க. போன மாதம் கூட்டமே நடத்தலை. போன மாதம் கூட்டம் நகரமன்ற தலைவர் அலுவலகத்துக்கே வரதில்லை. இந்த ஒரு 32 மாதமாக அலுவலகத்துக்கே இந்த அம்மா வரதில்லை. என்ன டைமுக்கு வராங்க, எந்த டைமுக்கு போகிறாங்க, மக்களே இவங்க சந்திக்கிறதில்லை. அதே மாதிரி கவுன்சிலர்கள் எங்களையும் இந்த அம்மா மதிக்கிறதுல என்ன டைமுக்கு வராங்க, என்ன டைமுக்கு போகிறாங்கன்றது இந்த 32 மாதமாகவே யாருக்குமே தெரியாது. அது ஒன்று. எந்த ஒரு இப்போது ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்கன்னா, இப்போ ஒரு மீட்டிங் நடத்தி அஜெண்டா எந்த ஒரு 24 கவுன்சிலருமே இவங்க யாருமே கூப்பிடுறதில்லை. கூப்பிடாமையே இவங்களே ஒரு மீட்டிங் நடத்திக்கினேன், இவங்களே அஜெண்டா எல்லாருக்கும் பாஸ் பண்ணிக்கினேன், இவங்களே பண்ணாங்க. எந்த ஒரு கவுன்சிலரும் இவங்க மதிக்கிறதே இல்லை. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, 3 ஆண்டு காலமாக கவுன்சிலர்களுக்கு வரவு செலவு கணக்கு இவங்க எக்காரணத்தை கொண்டு யாருக்குமே கொடுக்கறதில்லை. அதிகாரிகளும் கொடுக்கறதில்லை. இவங்க சேர்மனை கேட்டால் நாங்கள் கொடுக்குறோம் இந்த 3 வருடம் இந்த 2.25 வருடமாக இவங்க வரவு செலவு கணக்கே எங்களுக்கு இதுவரைக்கும் பண்ணலை. இதில் நிறைய தவறுகள் நடந்திருக்கு. இந்த பொன்னேரி நகராட்சியில் நிறைய தவறுகள், அது சேர்மன் பண்ணுறாங்களோ இல்லை அதிகாரி பண்ணுறாங்களோ, நிறைய தவறுகள் நடந்திருக்கு. எங்களுக்கு வரவு செலவு கணக்கு இதுவரையும் கொடுக்கல. பொது நிதியில் பல கோடி எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ வேலைகள், என்ன வேலைகள்ட்டு அதுவும் எங்களுக்கு கணக்கு கொடுக்கல. இதுவரையுமே என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்களோ எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கை இல்லை. இந்த புயல் எச்சரிக்கைக்கு இந்த முன்கூட்டியே இவங்க நமக்கு நடவடிக்கை எடுத்து கவுன்சிலர்களை கூப்பிட்டு என்ன நடவடிக்கை எடுக்கணும்ட்டு எல்லா கவுன்சிலரும் கூப்பிட்டு இந்த அம்மா சேர்மன் ஒரு ஆய்வு நடத்தணும். அந்த ஆய்வை இந்த அம்மா இதுவரையுமே நடத்தலை. இது சிஎம் ஒவ்வொரு முறையும் இருக்கிற 32 டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒவ்வொரு கலெக்டரை பார்த்து சிஎம் மீட்டிங் போட்டு எல்லாமே பண்ணுறாரு. இந்த அம்மா எக்காரணத்தை கொண்டு இங்கே மக்களை இந்த அம்மா சந்திக்கிறதில்ல, மக்களை பற்றி கவலைப்படுறதில்ல. இந்த நகராட்சி மக்கள் யாருமே சந்திக்கிறதில்ல. எந்த ஒரு கவுன்சிலரையும் இந்த அம்மா ஒரே ஒரு வார்த்தை கூட கேட்கறதில்ல. நான் உண்டு, நம்ம நகராட்சி உண்டு, தன் பதவி உண்டுன்றான்னு இருக்கிறாங்க. இந்த அம்மா நம்ம ஹிட்லர் ஆட்சி நடத்தாமல் நடத்திட்டு இருக்கிறாங்க. நாலாவது கவுன்சிலர் கலந்து கொள்ள ஆலோசிக்கிறது யாருமே இல்லை. 2 மாதமாக நகரமன்ற கூட்டம் நடத்தலை. இந்த கூட்டத்தை நாங்கள் ஒட்டுமொத்த கவுன்சிலர்ன்றது ஒரு 18 கவுன்சிலர்கள், 16-18 கவுன்சிலர்கள். இதெல்லாம் கட்சிக்கு அப்பாற்பட்டது. திமுக, அதிமுக, சுயேட்சை கவுன்சிலர்கள் அனைத்து 18 கவுன்சிலர்களும் நாங்கள் இந்த நகராட்சியை புறக்கணிக்கிறோம். ஏன்னா 14 பேர் இருந்தால் தான் இவங்க அந்த ஜியோ பாஸ் பண்ணுறோம். இவங்க 6 பேரோ 8 பேரை வச்சுன்னு ஜியோ பாஸ் பண்ணுறோம். இந்த கூட்டத்தை நாங்கள் ஒட்டுமொத்த கவுன்சிலராக நாங்கள் புறக்கணிக்கிறோம். எக்காரணத்தை கொண்டு எப்படி மீட்டிங் நடத்துவாங்க? 14 பேர் இல்லாமல் 18 கவுன்சிலர் வெளிநடப்பு பண்ணுறோம். இவங்க அரசு ஊழியர்களை வச்சு உள்ளே உட்காந்துங்கன்னு மீட்டிங் நடத்துகிறாங்கன்னா எங்கள் தகுதி அடிப்படையில் ஆணையர் ஒத்துக்கினாரு, மற்ற அதிகாரிங்க எப்படி ஒத்துக்கினாங்க? இது அவங்க ஆணையர் பயக்கட் பண்ணல. இதை ஏன் பண்ணாமல் விட்டாங்க? எப்படி இவங்க மீட்டிங் நடத்துவாங்க? 8 பேர் எப்படி மீட்டிங் நடத்துவாங்க? 7 பேர் எப்படி மீட்டிங் நடத்துவாங்க? 14 பேர் வேணும் மீட்டிங் நடத்துறதுக்கு. நாங்கள் 18 பேர் வெளிநடப்பு பண்ணுறோன்னா 8 பேர் வச்சு இந்த மாதிரி எப்படி மீட்டுவாங்க? யார் அதுக்கு அலோட் பண்ணது? எங்களுக்கு இம்மிடியேட்டாக நீங்கள் தயவுசெய்து உங்கள் மீடியாவை நாங்கள் நன்றியோடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் எங்களை பிளாஸ் மிஸ் பண்ணுங்கள். ஏன்னா எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்ப்பு இதுதான் எங்களுக்கு. ஏன்னா இந்த சேர்மனை நம்பி நாங்கள் ஒருபோதும் இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணணுமோ நாங்கள் பண்ணிக்கிறோம். தயவுசெய்து. எங்கள் பேர் யாக்கோபு, 14வது கவுன்சிலர், திமுக கவுன்சிலர்.